இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியில் தமிழ்நாடு வியத்தகு பல சாதனைகளை புரிந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 5 மடங்கு உயர்ந்து 13,000 மிஞ்சி மேலும் உயர்ந்து வருகிறது. அண்மையில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற உலக புத்தொழில் மாநாட்டில் உலகெங்கும் இருந்து 150க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று அம்மாநாடு மாபெரும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் மூலமாக தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி, மின்வெளி தொழில்நுட்ப நிதி ஆகிய முக்கியமான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இணை உருவாக்க நிதியம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஏற்படுத்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 1943 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பத் துறையில் தமிழ்நாடு பரவலான வளர்ச்சி பெறுவதை நமது அரசு உறுதி செய்து வருகிறது. ஆண்டுதோறும் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஏற்றுமதியுடன் மாநிலம் முழுவதும் பல லட்சம் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பை வழங்கி வரும் பெரும் துறையாக தகவல் தொழில்நுட்பத்துறை திகழ்கிறது. 250க்கும் மேற்பட்ட உலகளாவிய திறன் மையங்கள் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் இயங்கி வரும் சென்னை இந்தியாவின் முன்னணி மையங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ள நிலையில் கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களும் இந்த வளர்ச்சி வேகத்திற்கு அதிகமாக பங்களித்து வருகின்றன. ஒன்றிய அரசின் மென்பொருள் தொழில்நுட்ப பூங்காக்கள் STPI நிறுவனம் வெளியிடப்பட்ட தகவலின்படி 2024-25 ஆண்டில் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 38 மாவட்டங்களில் 32 மாவட்டங்களில் இருந்து தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி பதிவாகியுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்பத்துறை மாநிலமெங்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி பரவலான வளர்ச்சியை பெற்றுள்ளது தெளிவாக வெளிப்படுகிறது. மேலும் மேம்பட்ட ஆராய்ச்சி அடிப்படையிலான ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தாக்க பயன்பாட்டை ஊக்குவிக்கவும், ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்களை ஆதரிக்கவும் தமிழ்நாடு ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவன கொள்கை நாட்டிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில்தான் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை அறிவுசார் சொத்துரிமை தலைநகராக நிறுவிட தமிழ்நாட்டில் புத்தமை அறிவுசார் சொத்துரிமை மாநாடு நடத்தப்பட்டது. தமிழ்நாடு தொழில்நுட்ப மையத்தின் ITNT ஹப் சார்பில் 174 ஆழ்நிலை மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் புத்தொழில்கள் வழியாக புத்தாக்கம் மற்றும் அனைவருக்குமான வளர்ச்சியை ஊக்குவித்திட 27 ஆழ்நிலை தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப தொழில் வளர்காப்பங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளையும் கண்ணாடிகளை கம்பிவடம் மூலம் இணைத்து அதிவேக அலைக்கற்றை வழங்கும் திட்டப்பணிகள் தமிழ்நாடு கண்ணாடி இழை வலையமைப்பு நிறுவனத்தின் டான்ஃபினெட் மூலம் தற்போது 11,953 95% கிராம ஊராட்சிகளில் முடிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 11/10/2025 அன்று 10,000 கிராம ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் இணைய வழியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 219 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.